கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்ற இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய திருவருள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இச்சையினாலே உலகத்திலே உண்டான கேடு, அதற்கு தப்பி நாங்கள் ஜீவிக்க வேண்டும். இதற்காக மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதன் மூலமாக தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இதையெல்லாம் கொடுத்ததாக வேதம் கூறுகிறது. இந்த இச்சையினாலே உலகத்திலே உண்டான கேட்டுக்கு தப்புவது மாத்திரமல்ல, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்களை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து எப்படி நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்ற இந்த வழிமுறைகளை சொல்லித்தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதியும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். 2வதாக, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இச்சையினாலே உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்புவது மாத்திரமல்ல, தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு நாம் உடன் பங்குள்ளவர்களாக வேண்டும். இதற்காகவே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் என்று சொன்னால் என்ன? இந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஒரு உறுதியை கொடுக்கிறது. தேவன் நமக்கு அநேக உறுதிமொழிகள் என்று சொல்லலாம். நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன், நீ இதை செய்தால் நான் உனக்கு அதை கொடுப்பேன். இப்படி எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ என் கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடந்தால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை வரப்பண்ணேன். இது ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ள வேண்டும். இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திவ்யமான சுபாவத்திற்கு நாமும் உடன் பங்குள்ளவர்களாக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துதான் சபைக்கு தலையாயிருக்கிறார். நாம் அந்த சபையிலே அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு சரீரத்தில் தலை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சரீரத்தின் அவயவங்களும் இருக்க வேண்டும். தலைக்கு பொருந்தாத எந்த ஒரு சரீரத்தின் அவயவமோ வளர முடியாது, நிலைத்திருக்க முடியாது, அதிலே இணைந்து இருக்க முடியாது. புதிய எருசலேம் என்பது நாம் வாழக்கூடிய ஒரு இடம். இதுவும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இசைவாய் கூட்டி கட்டப்பட்டது. ஒன்றுக்கொன்று இசைந்து போகக்கூடியதான அந்த ஒரு இடம். அப்படியானால் அந்த இசைந்து போகிறது எது என்று சொன்னால், இது 4 புறமும் சதுரமான ஒரு கட்டடம். விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் இதெல்லாம் சம அளவில் 4 புறங்களும் இருக்கும். இசைவாய் கூட்டி கட்டப்பட்டது. அதே போல இந்த சபையானது கணுவாக ஒரு அங்கமும் இசைவாக கூட்டி உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவே சரீரத்துக்கு, அந்த சபைக்கு தலையாயிருக்கிறார். நாமெல்லாம் உடன்
இருக்கக்கூடிய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். எனவே நாம் இதிலே சீர்பொருந்தி இருக்க வேண்டுமானால் எல்லா பரிசுத்தமும் நமக்கு தேவை. இந்த இச்சைகள் என்று சொல்லும்போது இந்த இச்சை எப்படி வந்தது உலகத்துல? இந்த இச்சை என்று சொல்லும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்திலே அவர் சிருஷ்டித்த பொழுது முதலிலே வானத்தை தான் சிருஷ்டித்தார். அதற்கு பிறகுதான் பூமியை சிருஷ்டித்தார். வானத்தை சிருஷ்டித்த பொழுது கோடிக்கணக்கான தேவ தூதர்களை உண்டாக்கினார். அந்த தூதர்களிலே ஒருவனாகிய ஒரு பிரதான தூதனுடைய அந்தஸ்திலே இருந்ததான லூசிபர் என்கின்றவன் தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் ஒரு சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த அவன் அதை விட்டு வானத்திற்கு ஏறினான். இன்னும் அதிகம் அதற்கு அடுத்த வானத்துக்கு ஏறினான். அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே மிக அருமையான ஒழுங்குகள் எல்லாம் மனுஷனுக்காக தேவன் வைத்திருந்தார். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை அன்பிலே குற்றமற்றவர்களும் பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டதுனால சியோன் எருசலேம் என்கின்றதான இந்த ஒரு இடத்தை அவன் பார்த்தான். பரிசுத்தவான்களாகிய 1,44,000 தேவனுடைய ஊழியர்களுக்கென்று இந்த சீயோன் பர்வதத்தை அவன் பார்த்தான். அதை உடனே அவன் என்ன செய்தான்? தன்னுடைய மனதில் நினைத்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவர் கொப்பாவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இந்த நட்சத்திரங்கள் என்பது தேவனுடைய ஊழியக்காரர். வடபுறத்தில் இருக்கிறதான ஆராதனை கூட்டத்தின் மத்தியிலே நான் அமர்ந்திருப்பேன் என்றெல்லாம் அவன் தன்னுடைய இருதயத்தில் சொன்னா தள்ளுண்டான். இங்குதான் இச்சை ஆரம்பமானது. இவனுக்கு இருக்கிற இடத்தை விட்டு அதை அவன் இச்சித்தான். எதை இச்சித்தா? சியோன் என்கின்றதான அந்த உன்னதமான ஸ்தானத்தை அவன் இச்சித்தான். அது அவனுக்கு அவசியம் இல்லை. அவன் ஒரு தூதன். ஆனால் தூதர்களுக்கு உதவியாக தேவன் கையை கொடாமல் மனுஷனுக்கு உதவியாக கையை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுக்காக உண்டாக்கின இடத்தை இவன் இச்சித்து போய் கீழே விழுந்தான். அப்படி கீழே விழுந்த அவன் என்ன செய்தான்? நம்மாலே சுதந்திரத்துக் கொள்ள முடியாத இந்த இடத்தை மனிதனும் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த இச்சைகளை எல்லாம் மனிதர்களுக்குள்ளே கொடுத்தான். அதுதான் ஏதேன் தோட்டத்திலே முதலாக மனிதனுக்குள்ளே வந்தது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பிசாசு உலகத்தை படைத்து எல்லா ஆளுகையும் தேவன் மனிதனிடத்திலே கொடுத்திருந்தார். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் அவர் விலக்கின கனியை புசித்ததினாலே, அந்த கீழ்ப்படியாமையினாலே அவனுக்கு அந்த ஆளுகை எல்லாம் போய்விட்டது. அதையெல்லாம் பிசாசு எடுத்துக்கொண்டான். அப்படி அவன் எடுத்துக்கொண்ட பொழுதுதான் அவனுடைய இச்சைகள், கண்களினாலே அந்த இடத்தை பார்த்தான். இந்த இச்சை எப்படி உண்டானது என்று நாம் தியானிக்கிறோம். அது என்ன, எப்படி அவனுக்குள்ள இந்த இச்சைகள் உண்டானது? இந்த 3 விதமான இச்சைகள் அப்படின்னு சொன்னா, கண்களால் அந்த சீவனை பார்த்து இச்சித்தான். அந்த சிங்காசனத்துக்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை வைத்து உயர்த்துவேன். அடுத்து ஜீவனத்தின் பெருமை. சாதாரணமாக இருக்கிற ஒரு தேவதூதனாக இருக்கிற இவன் வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டத்திற்கு ஒரு தலைவனாக உன்னதமான ஒரு தேவனுக்கு இணையான ஒரு ஸ்தானத்தை, அது ஜீவனத்தின் பெருமை. அவன் அதை இச்சித்தான். இதனாலதான்
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அவனாலே உண்டானது. இதை ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரீயானவளுக்கு இதை கொடுக்கிறான். அவள் என்ன சொன்னாள்? புசிப்புக்கு நல்லது. அது மாம்ச இச்சை. மாம்சம் என்று சொன்னால் சரீரத்தில் இருக்கிறதான ஒரு ஆசை. இதை உண்ண வேண்டும் என்று. பார்வைக்கு இன்பமோ? பார்வைக்கு இன்பம் என்று சொன்னால் கண்களினாலே அதை பார்க்கிறாள். அது பார்க்கும் பொழுதே அதற்கு ஒரு இன்பம் உண்டாகிறது. அடுத்து புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு. இதுதான் ஜீவனத்தின் பெருமை. அதாவது நன்மை தீமை அறியாமல் மனிதர்களாக இருந்த இவர்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அந்த புத்தியை தெளிவிக்கிறதற்கு. நன்மை எது தீமை எது என்பதை அறியாது இருந்த அந்த நிலையில புத்தியை தெளிவித்து இது நல்லது இது கெட்டது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்று ஜீவனத்தின் பெருமை அவளுக்குள்ளே வந்தது. அப்படியே அவள் கனிகளை பறித்தால் புசித்தால் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். இதனாலே அங்கே இந்த இச்சையினாலே உண்டான கேடு. என்ன கேடு உண்டானது? பகை உண்டானது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்ன அந்த ஒரு பகை. அப்ப இச்சையினாலே உண்டான இந்த பகையை நாம் என்ன செய்ய வேண்டாம்? இந்த இச்சையினாலே இந்த உலகத்திலே உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். அப்படியானால் இந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கிறதான பகையை நீக்க வேண்டும். இப்படி பகையை நீக்க வேண்டுமானால், தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும், தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும், பாவத்துக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். இதுதான் இந்த இச்சையினாலே உண்டாகிற கேட்டுக்கு நான் தப்புவது. இந்த பகையை நாம் நீக்க வேண்டும். பகையாகிய நடுச்சுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே தகர்த்து விட்டார். அதை நாம் ஏற்று அந்த இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நிலையை தான் இந்த பகையை விட்டு நாம் நீங்கி தேவனோடு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகிறதான நிலைமையை பற்றித்தான் இந்த பகை நீங்கி வாழக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஆதாமுக்கு தேவன் சொன்னது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறதுனாலே மண்ணுக்கு திரும்புவாய், முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், இப்படி பல சாபங்களை கொடுக்கிறார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த சாபமானது அந்த இச்சையினாலே உண்டான கேடுதான். ஆனால் இந்த பூமியானது, இந்த பூமியின் சாபமானது எல்லாம் நமக்கு எப்படி பரிகரிக்கப்படுகிறது என்றால், 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில இருக்கிற சாபங்கள் நீங்கப்படுகிறது. அதே நேரத்தில் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்னாலும், இந்த ஏன் மண்ணிலே உண்டாக்கின இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்ப வேண்டும் என்று சொன்னால், பூமியே சபிக்கப்பட்டு போயிற்று. அதனாலே அந்த பூமியில இருந்து எடுக்கப்பட்ட அந்த சரீரமும் இந்த பூமிக்கே திரும்பி போகிறது. என்றால் சபிக்கப்பட்ட அந்த சரீரம் பரலோகத்துக்கு வேண்டாம். ஏனென்றால் தேவன் 7 விதமான ஆசீர்வாதங்களை இந்த ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தார். அதிலே ஒன்று மகிமை. ஆதாமும் ஏவாளும் மகிமை அடைந்த சரீரத்தில் இருந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு ஆடை தேவையில்லை. தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆனால் இந்த இச்சையினாலே உண்டான கேட்டினால அந்த மகிமை இழந்து போனார்கள். ஆனால் நாம் இந்த சரீரம் இச்சையினாலே இந்த உலகத்திலே உண்டான கேடாகிய அந்த சரீரம் எப்படி ஆகும்? மகிமை அடைந்த சரீரமாக மாறும். எப்பொழுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்திலே வரும்பொழுது இமைப்பொழுதிலே
ஒரு நிமிஷத்துல மறுரூபமாக்கப்படும் பொழுது இந்த மாம்ச சரீரமானது அந்த சாபத்திலிருந்து நீங்கி அப்படியே ஒரு மறுரூப சரீரமாக, ஒளியின் சரீரமாக மாறும். இதுதான் இச்சையினாலே உண்டான கேட்டுக்கு தப்புவது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவம் இல்லாமல் அவர் வரும்பொழுது ஆவி, ஆத்ம சரீரம் முழுவதும் காக்கப்படும்படியாக காத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனங்கள், இந்த சத்தியத்தினுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்து பலவிதமான இச்சையின் வழிவகைகளை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கன் என்ன செய்வானா, தன் உள்ளத்தின் இச்சையினாலே பெருமை பாராட்டுகிறான் என்று சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய உள்ளத்தில் இருக்கிற இச்சை, அவன் பெருமைக்காரனாக இருப்பதற்கு காரணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற இச்சை. அதனாலே அந்த இச்சையினாலே பொருட்களை அபகரிக்கிறான். கர்த்தரையே சபித்து அசட்டை பண்ணுகிறான். பயம் இல்லாமல் போகிறது. இந்த இச்சையினாலே உண்டான கேட்டுக்கு நாம் தப்ப வேண்டும். அப்படியானால் உள்ளத்தில் இச்சைகளை நாம் எடுத்து போட வேண்டும். துன்மார்க்கன் பெருமை பாராட்டுகிறான், ஆனால் நாம் சன்மார்க்கர் அல்லவா? நாம் பெருமை பாராட்டாமல் இருக்க வேண்டும். பொருளை அபகரிக்காமல் இருக்க வேண்டும். கர்த்தரை அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் நமக்கு கூறுகிறதான காரியமாக இருக்கிறது. அடுத்து வனாந்திரத்திலே தங்கள் இருதயத்தில் தேவனை பரிசை பார்த்தார்கள். ஏனென்றால் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை அவர்கள் கேட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் கிரயமில்லாமல் பற்றி பெற்ற வெள்ளரிக்காய்களையும், கொம்பட்டி காய்களையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும், மச்சங்களையும் நினைக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு எது இச்சையோ அந்த போஜனத்தை, எகிப்தின் போஜனத்தை வனாந்திரத்தில் கேட்கிறார்கள். தங்களுடைய இருதயத்திலே தேவனை பரிசு பார்த்தார்கள். இதற்கு காரணம் இச்சை. போஜனம் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக ஆக்காது. அதனால நாம் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தேவனை பரிசு பார்க்காமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் பொழுதே அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. இப்படி வனாந்தரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரிசை பார்த்தார்கள் என்று சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 106ஆம் வசனம், அதிகாரம் 14ஆம் வசனம் ஆகிய 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த போஜன இச்சை என்பது அது பெருவயிறு என்று சொல்லப்படுகிறது. இப்படி மிகுந்த போஜன பிரியமாக, போஜன இச்சையை உடையவர்களாக இருந்தால் அது தேவனுக்கு விரோதமாக நம்மை முறுமுறுக்கும்படி செய்யும். அப்படி முறுமுறுக்கும் பொழுது அது தேவன் நம்மை தண்டிக்கும்படியாக அது அமைந்துவிடும். தேவனை பரீட்சை பார்க்கும்படியாக அது அமைந்துவிடும். எனவே நாம் மிகுந்த போஜன பிரியராக இருக்கக்கூடாது. அந்த போஜன பிரியர் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக ஆக்க மாட்டார். எனவே நாம் இச்சை உள்ளவர்களாக ஆகாமல் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்து இந்த கண்களின் இச்சை என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட உபசாரம் செய்தாயிற்று. அப்படியானால் கண்களின் வழியாகத்தான் பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது. ஏவாள் கூட கண்களினாலே தான் கனியை பார்த்தால், இச்சித்தால், உடனே கையை நீட்டி பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இதைத்தான் இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது. இச்சையோடு பார்த்தாலே இருதயத்திலே ஒரு விபச்சாரம் உண்டாகிவிட்டது. எனவே நாம் கண்களை மிகுந்த ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்திரீ மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம், பொருளாசை என்பது ஒரு வேசித்தனம் தான். தேவனுக்கு விருப்பமில்லாத இந்த உலக பொருட்களாலே, உலக ஆசாபாசங்களாலே, ஐஸ்வர்ய மயக்கத்தினாலே
நாம் பார்க்கிறதெல்லாம் சிலர் விரும்புவார்கள். இந்த கண்களின் இச்சை என்று சொல்வது கண்களினாலே பார்க்கிறது தவறல்ல. அந்த பார்க்கும் பொழுது அதில் ஒரு சுகம் இருக்கிறது அல்லவா? கனியை வந்து பார்வைக்கு பார்வைக்கு இன்பம் பார்வைக்கு இன்பம் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த பார்வையிலே ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறது தான் தவறு. அதுதான் பாவம். அடுத்து மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை கேட்டு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் இதெல்லாம் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். இப்படி ரட்சிப்புக்கே இந்த இச்சைகள் தடையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வசனத்தை கேட்டு ரட்சிப்புக்கு ஏதுவாக இல்லாதபடி உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் வசனத்தை நெருக்கி போடுகிறது. அதனாலே வசனமும் பலன் இல்லாமல் போகிறது. ரட்சிப்பும் அடையாம அது ரட்சிப்புக்கு காரணம் இல்லாமல் போகிறது. அதனாலே அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு உண்டாகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இச்சையினாலே உண்டான கேட்டிற்கு தப்பி நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது. அடுத்து யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின் செய்ய மனதாயிருக்கிறீர்கள். ஆக பிதாவாகிய தேவனாலே பிறக்கிறவன் பாவம் செய்யான். தேவனாலே பிறப்பது எதுவோ அதுவே நிலை நிற்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அங்கே இருந்த யூதர்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி நீங்களும் செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அப்படியானால் பிதாவாகிய பிசாசு விழுந்து போன தூதன், அவன் எப்படிப்பட்டவன்? ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அடுத்து சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினாலே அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனாக இருக்கிறான். பொய்க்கு பிதாவாக அவன் இருக்கிறான். ஆக இந்த இச்சை நமக்கு என்ன செய்கிறது? பொய்யை கொடுக்கிறது, கொலைபாதகத்தை கொடுக்கிறது. இந்த இச்சையினாலே எத்தனையோ கொலைபாதகங்கள், பொய், விரோதங்கள், இப்படி பல காரியங்கள் உண்டாவதற்கு இந்த இச்சை காரணமாக அமைந்து விடுகிறது. அடுத்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறதுனால அவர்கள் இருதய இருளடைந்து அங்கே தேவன் இல்லாமல் போகிறார். அங்கே பிசாசு குடிகொண்டு இருக்கிறான். இதனால என்ன உண்டாகிறது? தங்கள் இருதயத்திலே இருக்கிற இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி இருதயத்திலே இச்சை இருந்தா அந்த இச்சையானது பலவிதமான பாவங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள், இப்படி பலவிதமாக தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்யும்படியாக வழிவகை செய்து விடுகிறது. இதற்கு இருதயத்திலே எப்படி இச்சை உண்டாகிறது என்று சொன்னா, இந்த இச்சை என்பது எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள் என்று ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. இந்த இருதயத்திலேயே வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறதா, அதாவது பிறப்பிலேயே இந்த வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறது. இதுதான் தாவீது சொல்லுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார். அதாவது இந்த பாவம் வழி வழியாக இரத்தத்தின் மூலமாக ஆதாம் முதல் எல்லாருக்கும் நமக்கு உள்ளத்திலேயே இந்த வேசித்தனம் வந்து விடுகிறது. வேசித்தனம் என்று சொன்னால் சரீர பிரகாரமான அந்த உடல் ரீதியான வேசித்தனத்தை மாத்திரம் இது சொல்லவில்லை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசித்தா
உலகத்தில் அன்பு கூர்ந்தா அங்கே பிதாவுடைய அன்பு அவனுக்குள்ளே இல்லை. அது விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று பேதுரு சொல்லுகிறது போல, தேவனை மாத்திரமே நாம் நேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை காட்டிலும் எதை அதிகமாக நாம் நேசிக்கிறோமோ, எதற்கு அதிகமாக இடம் கொடுக்கிறோமோ, அது எல்லாமே வேசித்தனமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, நாம் எந்த விதமான கேட்டுக்கு எல்லாம் தப்ப வேண்டும் என்று பார்த்தா, பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. எப்பொழுது? நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே என்று ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. ஆக நாம் பாவிகளாக இருந்த காலத்திலே இந்த பாவ இச்சைகள் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே மரணத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே இந்த இச்சைகள் பலன் செய்ததாம். இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அழித்து போட வேண்டும். நாம் எப்படி அழிக்க முடியும்? மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே மாத்திரம்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். நம்முடைய சுய பலத்தினாலே நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்படி மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாகவும் இருந்தோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி மாம்ச இச்சைகளின்படி நடக்கும் பொழுது, சரீரத்தின் தேவைகளை நாம் சந்திக்கும் பொழுது, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளெல்லாம் செய்தோம். அப்படியானால் அந்தபடி முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது. நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடியெல்லாம் செய்வது இந்த இச்சையினாலே தான் நாம் செய்கிறோம். அப்படியானால் நம்முடைய இப்படி செய்யும்போது இந்த இச்சையினாலே நமக்கு சரீரத்திலே, ஆத்மாவிலே, ஆவியிலே கேடு உண்டாகிறது. அதனால இதையெல்லாம் நாம் அழித்து போட வேண்டும். எப்படி அழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதையெல்லாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு விட வேண்டும். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது. அப்படி முந்தின நடவடிக்கைகள் எல்லாம் மோசம் போக்குகிறவைகள். அவைகள் அந்த இச்சைகளினாலே நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய ஆத்மா கெட்டுப்போக காரணமாக இருந்த அந்த இச்சைகளை எல்லாம் களைந்து போட்டுவிட வேண்டும். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் இருங்க. இந்த மோக இச்சைகள், மாம்ச இச்சைகள் இதெல்லாம் நமக்கு அஞ்ஞானிகள் செய்கிற அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள், தேவ ஞானத்தை உடையவர்கள், தேவனுக்கு அடுத்தவைகளை, பரலோகத்துக்கு அடுத்தவைகளை, பரிசுத்தத்துக்கு அடுத்தவைகளை நாம் செய்ய வேண்டும். நீதி எதுவோ, சமாதானம் எதுவோ, சத்தியம் எதுவோ அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதை விட்டு அழிந்து போகிற இந்த உலகத்தோடு, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள் போன்றவற்றை எல்லாம் நம்பி அதனாலே உண்டாகக்கூடிய கேடுகளுக்கு நாம் உட்பட்டு விடக்கூடாது. அடுத்ததாக இந்த இச்சைகள் என்ன செய்கிறது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இந்த இச்சைகள் என்ன செய்கிறதா? நம்முடைய அவயவங்களிலே போர் செய்கிறது. எப்படி போர் செய்கிறது என்று சொன்னால், அந்த அவயவங்கள் இது வேண்டும் என்று சொல்லும். ஆனால் ஆவி அதை தடுக்கும். அப்போ ஆவிக்கும்
சரீரத்துக்கும் மாம்ச இச்சைக்கும் ஆவிக்குரிய இச்சைக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் இந்த யுத்தமே இருக்காது. மனசும் மாம்சம் விரும்புகிறபடி செய்து நரகத்திற்கு போவதற்கு அந்த ஆத்மா தயாராகிவிடும். ஆனால் எங்கே யுத்தம் இருக்கிறதோ அங்கே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அடுத்தது, இந்த இச்சைகள் என்ன செய்யுமா, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு நம்மை திசை திருப்ப வழி செய்யும் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி நமக்கு கூறுகிறது. முன்னே நம்முடைய அறியாமையினாலே நாம் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. நீங்கள் முன்னே என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நாம் கொண்டிருந்ததான அறியாமை, இந்த அறியாமையினாலே இச்சைகள் நமக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படியே கீழ்ப்படியாமையாக இருக்காதபடிக்கு, இனி நடவாதபடிக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படியானால் இதுல இந்த இச்சைகளுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படியானால் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக இருந்தால் அந்த இச்சைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும், அல்லது இச்சைகளை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த அறியாமையினாலே இந்த இச்சைகளை நாம் கொண்டிருந்தோம். இதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. அப்படியானால் தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது இந்த இச்சைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும், அல்லது இந்த இச்சைகளின்படி நாம் செய்ய மாட்டோம், இச்சைகளை விட்டு விலகி ஓடுவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு வருகிறது. அடுத்து, இந்த இச்சைகள் எப்படிப்பட்டவைகள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று பேதுரு மிக அழகாக சொல்கிறார். அந்நியர்கள் என்று சொன்னா இந்த உலகத்திற்கு அந்நியர்கள், பரதேசிகள் இந்த உலகத்திற்கு பரதேசிகள். பரதேசம் என்று பரதேசி என்று சொன்னால் பரதேசம், பிற தேசத்தைச் சேர்ந்தவர்கள் நாம். அதாவது பரலோகத்தைச் சேர்ந்தவர்கள், பிற தேசமாகிய புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, இதற்கு சேர்ந்தவர்கள். நாம் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்திற்கு ஏற்றவர்களும் நாம் அல்ல. ஆனால் இந்த மாம்ச இச்சைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறதாம். ஏனென்றால் ஆத்மாவுக்குள்ளே இந்த பாவங்கள், பாவ இச்சைகள், மாம்ச இச்சைகள் வந்து அது என்ன செய்யும், நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடியெல்லாம் செய்யும் பொழுது இந்த சரீரம் தீட்டுப்பட்டு போகும், ஆத்மா தீட்டுப்பட்டு போகும், ஆவி தீட்டுப்பட்டு போகும். அந்த தீட்டை எப்படி நீக்க முடியும்? எரிகிற கந்தகமும் அக்னியும் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவதை விட அதற்கு வேறு வழி இல்லை. அதாவது நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை இது நமக்கு உண்டாக்கிவிடும் என்று இந்த செய்தி கூறுகிறது. அடுத்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அதாவது சென்ற வாழ்காலம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு முன்பு, ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு முன்பு பழைய பாவ வாழ்க்கையை வாழ்கின்ற அந்த வாழ்ந்த காலத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களாகிய தேவனுடைய ஜனங்களாய் இல்லாத புறஜாதியாருடைய
இந்த உலகத்து மனுஷருடைய இஷ்டத்தின்படி நாம் அவர்களோடு சேர்ந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல் அவர்களோடு கலந்து இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்தை தகாத விதமாக நாம் அனுபவித்தோம். அது போதும். இனி அப்படி செய்ய வேண்டாம். அப்படி நாம் என்ன செய்தோம் என்றால் காம விகாரம், தூரீச்சைகள் இதையெல்லாம் நடப்பித்தோம். மதுபானம் பண்ணினோம், களியாட்டு செய்தோம், வெறி கொண்டோம், அருவருப்பான விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் செய்து வந்தோம். ஆனால் இப்பொழுதோ தேவன் நம்மை ஒரு பரிசுத்தத்தின் பாதையிலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறதுனால அவர்களை எல்லாம் விட்டு விலகி ஓட வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. விலகி ஓடு, ஜாதிகளோடு கலவாமல் அவர்களை விட்டு விலகி ஓடு. பால்யத்துக்குரிய பாவங்கள் இச்சைகளினாலே நீ தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு அதை விட்டு விலகி ஓடு என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறத நம்மாலே வேதத்திலே இருந்து வாசிக்க முடிகிறது. அடுத்து கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இதில் இந்த பரியாசக்காரர் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பரியாசக்காரர் அவர்களுக்கு ஒரு இச்சை இருக்கிறது. அதனாலே தான் அவர்கள் பரியாசம் செய்கிறார்கள். இது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. இந்த பரியாசம் செய்கிறவர்கள் எல்லாம் சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை சோதோம் கொமோராவின் காலத்தில், சோதோம் கொமோரா அழிகின்ற காலத்தில் கூட நாம் பார்க்கலாம். தேவதூதர்கள் லோத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய மருமக்களாவது மருமகனாவது மகனாவது யாராவது இன்னும் இருந்தால் அவர்களையும் அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது லோத்து அவனுடைய மகள்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்த அந்த வாலிபர்களை பார்த்து இதை சொல்லுகிறார். இதோ கர்த்தர் பூமி அழிக்கப் போகிறார், எனவே சீக்கிரமாக வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அது லோத்து இவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறதாய் கண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் சொன்னதை அவர்கள் பரியாசமாகத்தான் எண்ணினார்கள். அதற்கு காரணம், அவர்கள் மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி அங்கே இருந்து ஆட்டம் பாட்டம் என்று அந்த இச்சைகளின் அந்த இன்பத்திலே அந்த நிலையிலே இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு இது பரியாசம் செய்கிறதாகத்தான் கண்டது. இது போல கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் தோன்றி இப்படித்தான் சொல்லுவார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த மனிதர் எதற்காக பரியாசம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களை பார்த்து கர்த்தர் வருகிறார், அதற்கு ஆயத்தப்பட வேண்டும், பாவம் செய்யக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களுக்கு அதெல்லாம் கேலியாக பரியாசமாக தெரியும். காரணம், அவர்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, அவர்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை. இருக்கிற வரைக்கும் உலகத்தை நன்றாக அனுபவித்துவிட்டு சாக வேண்டும், மோட்சமாவது நரகமாவது என்று அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சுய இச்சையின்படி வாழ வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன கேட்பார்கள்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4 முதல் இருக்கிற வசனங்களில இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்வார். இதில் சொல்வார்கள், 2000 வருஷமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள், அவர் எங்கே வந்தார்? நான் சிறிய வயதிலே இருந்து இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், கர்த்தர் வரவில்லையே. இதெல்லாம் ஒரு பரியாசத்தின் ஆவி. அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் அவர்களுடைய எண்ணம் அவருடைய விருப்பம் போல வாழ வேண்டும். இதற்கு பேதுரு சொல்லுகிறார்,
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலே இருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின. வானம் உண்டானது, பின்பு ஜலத்திலே இருந்து தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற இந்த பூமியும் உண்டானது. பிறகு அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் அறிந்தும் அவர்கள் மனதார அதை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே தான் பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறதா. தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே இந்த உலகங்களை உண்டாக்கினார் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள், பூமி எல்லாம் உண்டாயின. அதே வார்த்தையினாலே தான் இந்த உலகமும் இன்றைக்கு வரைக்கும் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகிற நாள் வரைக்கும் அந்த வார்த்தையினாலே காக்கப்பட்டு, அக்கினியிலே இந்த பூமியானது அழிந்து போகும்படியாக அக்கினிக்கு இரையாக காக்கப்பட்டு இருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதியாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கூறுகிறது. இப்படி இவர்கள் இப்படி முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், இச்சையினாலே அவர்கள் நடக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானதை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று யூதா 1:16 கூறுகிறது. இப்படி தங்களுடைய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக, முறையிடுகிறவர்களாக, இருமாப்புடையவர்களாக, தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இப்படித்தான் இருப்பார்கள். இதெல்லாம் இச்சையினாலே இந்த உலகத்துக்கு உண்டான கேடு. இதற்கு தப்பி நாம் வாழ வேண்டும். அடுத்து, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. இந்த உலகம், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாமே அழிந்து போகும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் அங்கே உண்டாயின. பழைய வானமும் பூமியும் அந்த இடத்தை விட்டு நீங்கி போயிற்று, அது தள்ளுண்டு போயிற்று. அங்கே தேவனுடைய சந்நிதியிலே அதற்கு இடமில்லை. அப்படியானால் அழிந்து போகிறதான இந்த வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளையும் இச்சைகளையும் நம்பி அழிந்து போகாத நித்தியத்தை நாம் இழந்து போகக்கூடாது. இந்த உலகத்தினாலே உண்டான கேட்டுக்கு தப்பி என்று சொல்லப்பட்ட இந்த பல காரியங்களை நாம் பார்த்தோன்னே, இதில் மேலான ஒரு பெரிய காரியம் எதுவென்று சொன்னால், அழிந்து போகிற இந்த உலகம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உலக ஆசாபாசங்கள், இதையெல்லாம் ஒரு நிமிடத்தில் அதெல்லாம் தள்ளுண்டு போகும். ஆனால் அழிந்து போகாத, நாம் பார்க்காத ஒரு உலகம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அழிந்து போகிற இதை பற்றி கொண்டு அழியாத அந்த நித்திய உலகத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இச்சை நம்மை எழுந்து போக இடம் கொடுக்கக்கூடாது. அதனால பிசாசினாலே உண்டான இந்த இச்சை இந்த உலகத்தோடு அழிந்து போகட்டும். நாம் இச்சையற்றவர்களாக பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக, அழிந்து போகாத காண்பவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். எனவே காணாத நித்தியத்தை நாம் தேடி நாம் காண்கிற இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாய் கடந்து போக தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இச்சையினாலே உலகத்திற்கு உண்டான கேட்டிற்கு தப்பி நாங்கள் வாழ, அழிந்து போகிற இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாய் அழியாத உம்முடைய நித்தியத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.